ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபுல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 5 இடத்துல வேற இல்லை. இவங்க இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தமிழ் இப்போதான் முடிச்சேன். முடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன ரெண்ட் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா வெளியில் வந்துட்டு ஒரு டெரஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹோம் டூர் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் பார்க்கிங் இருக்குங்க. கார் பார்க்கிங்க்கு இந்த சைட் போனோன்னா தான் நம்ம வீடு வரும். ஏன்னா நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் நம்பர் 2 இல்லையா, அதனால் இங்கே வரும். இதே ஃப்ளாட் நம்பர் 1 இருந்தால் ஃப்ரண்ட்டில் வரும். இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. நம்ம வீடு வந்து இதுதான். ஃப்ளாட் நம்பர் 2 வந்துட்டு நம்ம வீடு. மாடி படிக்கட்டு வந்து இந்த சைடு வச்சுருக்காங்க. மாடி படிக்கட்டில் ஏறி 3 வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஃப்ளாட் நம்பர் 3, 4லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃப்ளாட் நம்பர் 5 வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். நம்ம வீடு வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம போகலாமா? கீ வச்சுருக்கோம். இங்கே நம்ம வந்துட்டு கீ வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் டோரை. நீங்கள் சும்மா ஒரு துணி காய போட போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கீ வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கு. நம்ம வந்து லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும், ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்ம கீ வச்சுருந்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய வீடு. வெல்கம் டு அவர் ஹோம். வெல்கம் டு கிரிகாலன். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஸ்டோன்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக அச்சு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால வீட்டில் ஒரே பலூன்ஸு, டெக்கரேஷன்ஸு அது மாதிரி இருக்குது. அப்படியே சூட்டோட சூட்டாக வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் வீடு இருக்குங்க. அது விட்டோம் அப்படின்னா ஸ்டூடியோ டைப் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட இன்னொன்று என்ன அப்படின்னா, சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். இங்கே மட்டும்தான். இது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டேன். நிறைய எஸ்டான்ஸில் அங்கே சிங்கிள் பெட்ரூம் வீடு அப்படின்னாலே செகண்ட் ஃப்ளோர் கொடுக்குறாங்க. அதோட ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ரூமும் சரி, ஹாலும் சரி குட்டியாக இருக்குது. பட் இங்கே வந்துட்டு ஹாலு, ரூம் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 பெட்ரூம் ஹவுஸ் தான் இருக்கும். இங்கே டபுள் பெட்ரூம் எதுவுமே கிடையாது. மீதி எல்லா எஸ்டான்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்கும், ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கும், வில்லா டைப் இருக்கும், அது மாதிரி நிறையா இருக்கும். பட் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் மட்டும் தான் இருக்குது. சிங்கிள் பெட்ரூமில் அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்கங்க. இப்போ நம்ம ஊருக்குலாம் நம்ம வீடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாங்கணும். எல்லா ஷோஃபா, கட்டில், டிவி, பெட்டு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கணும். இங்கே எல்லாமே இருக்கும். நம்மளோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரங்கள், அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வீடு வந்து இங்கே குடியேறிடலாம். அது ஒரு பெனிஃபிட்டிங்க. ஆனால் இன்னொன்று, ரிட்டர்ன் நீங்கள் திருப்பி கொடுக்குறப்பையும் அதே மாதிரி அவங்க கொடுத்த மாதிரியே இருக்கணும். ஏதாவது உடச்சி கிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், காசு பிடிங்கிருவாங்க. பெனால்ட்டி. ஆமாம், பெனால்ட்டி வந்துடும். இது தாங்க நம்மளோட ஹாலு. ஹால் ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். நம்ம ஒட்டின ஸ்டிக்கர்ஸ், பர்த்டே டெக்கரேஷன். ஆக்சுவலாக இந்த ஷோஃபா வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன்னால ஷோஃபா வந்து இந்த சைட் மாற்றியாச்சு. இந்த ஷோஃபாவில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து நம்ம ஷோஃபா வந்து உட்காரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது அப்படியே இப்படி கமுத்து போட்டு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கீழே ஃபுல்லாக நாங்கள் திங்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு பண்ட பாத்திரம். ஆமாம், இதுக்கு முன்னாடி குண்டாலாம் இருந்துச்சு. இது என்னது மண் சட்டியெல்லாம் இதில் தான் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். இது பிள்ளைங்களோட இப்போ சட்டியெல்லாம் எடுத்து ஆள ஆரம்பிக்கும். இப்போ உள்ளார கொஞ்சம் திங்ஸு, டிஷ்யூ பாக்ஸு, அது மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி. 3 in 1ன்னு சொல்லலாம். உட்காரத்துக்கு, தூங்குறதுக்கு, ப்ளஸ் ஸ்டோரேஜ்க்கு 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ஹால். நான் மெயினாக ஹோம் டூர் எடுக்காததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வீட்டில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இது என்னத்துக்கு ஹோம் டூர் எடுக்கிறது அப்படின்ட்டு என் வீட்டுக்கார் சொல்லுவோம். சரி ஆமாம்ல அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய யூடியூப் சேனலாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அவங்க வீடெல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசுக்குன்னு தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நாங்கள் கத்தாரில் வாழ்கிறோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்குலாம் இல்லையே, இது நீங்கள் ஒரு ஹோம் டூராக எடுத்துருக்கீங்களே அப்படின்னா கேட்கக்கூடாது, சரிங்களா? எங்களுக்கு இந்த ஹோம் ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த ஹாலோட சேர்த்த மாதிரி இங்கே கிச்சன் வந்துருங்க. இந்த இடத்துல தான் எங்களோட கிச்சன். ஓகே,
கிச்சன் வந்து செப்பரேட்டாலாம் கிடையாது. இதுல வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அச்சு பாப்பா குட்டியா இருக்கப்ப அங்க விளையாண்டுட்டு இருப்பா, நான் அப்படியே கிச்சன்ல இருந்தே பாத்துக்கலாம். சமைச்சிட்டே குட்டீஸ் என்ன பண்றாங்க, ஏதாவது வாயில வைக்கிறாளா, ஏதாவது இடிச்சுக்கிற மாதிரி கிட்டக்கு போறாளா அப்படி சொல்லிட்டு பாத்துக்கலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. இப்போ வரைக்குமே சரி, இந்த விசாகனா அச்சுவோ அடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் இங்க இருந்து எட்டி பாத்துருவேன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பு. ஒரு அடுப்பு கொடுத்தா நம்ம சமைக்கிறது பெரிய விஷயம், இதில் நம்மளுக்கு 5 அடுப்பு வேற இல்லை. ஸோ இந்த நான் கத்தார் வந்த புதுசுல இந்த அடுப்பு கற்றுக்கிறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆச்சுங்க. சுற்றி கோலம் போட்டு வச்சுருக்காங்க, எது எங்கிட்டு ஒரு டைரக்ஷனாக பார்த்து நம்ம பற்ற வைக்கணும். ஸோ இந்த அடுப்பு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்கே காமன் தாங்க. எல்லா வீட்லேயும் இதே மாதிரி அடுப்பு தான், இதே மாதிரி வாஷிங் மிஷின் தான், ஷோஃபா தான். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க வீட்டில் இது மாதிரி இருக்குல்ல, நீ ஏன் வாங்கி தரல அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஸோ இது மேலே வந்துட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிரில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பேக் கூட பண்ணிக்கலாம், கேக்லாம் கூட இங்கே நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல், தோசை கரண்டி, தாளிக்கிற கரண்டி அப்படி தான் வச்சுருக்கோம். நீடா எங்கள் வீட்டில் கவர் வச்சுருக்கேன். சூப்பர். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சிலிண்டர் வெளியில் எதுவும் வைக்க தேவையில்ல. ஸோ இப்படி வந்துட்டு ஓப்பனாக தெரியாத மாதிரி அழகாக இதுக்குள்ளார நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய அடுப்பு டூர் முடிஞ்சிச்சு. கிச்சனும் இவ்வளோதான். ஃப்ரிட்ஜும் வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நாங்கள் கிச்சனுக்காக என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கபோர்ட் வந்துட்டு நாங்கள் தனியாக வாங்கியிருந்தோம், செகண்ட்ஸில் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த கபோர்ட் வந்து இருக்குது, பட் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, அங்கங்கே திங்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கபோர்ட் வந்து நாங்கள் தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ இதில் மேலே ட்ரா இருக்குது, கீழே வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி ரேக் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கிச்சன் இது ஐட்டம்ஸ், வேறு எதுவும் இல்லை. இதுதாங்க நம்மளோட கிச்சன் ஃபுல் வியூ. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்கும் கீழே. கிச்சனோட ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் தாங்க. எல்லா வீட்லேயுமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே தான் இருக்குமானா கிடையாது. ஃப்ளாட் நம்பர் 3, 5ல் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த ஹாலோடு சேர்த்து கிச்சனு, இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஹால் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தெரியும் பாருங்கள். கிச்சன்லேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாலே நம்ம கார்டன் வந்து பார்த்துக்கலாங்க. இந்த கிச்சன் முடிச்சுட்டு அடுத்து நான் வந்துட்டு கார்டன் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன செடி அப்படின்னா சுண்டக்காய் செடி வந்து வந்திருக்கு. உள்ளார வந்து ஏதோ பூச்சிலாம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நெட்டு போட்டிருக்காங்க. இந்த பாருங்க நம்ம சுண்டக்காய் செடி, இது ஓப்பன் பண்ணணும். அது பாருங்க இந்த ஒரு சுண்டக்காய் செடி வந்து உள்ளார வந்துட்டாங்க. நேற்றுக்கு தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக உடஞ்சிருச்சு. இப்போ தான் நம்ம சுண்டக்காயெல்லாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி பூ மட்டும் தான் வச்சுருந்ததுன்னு இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் வெளியில் போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம கார்டனில் ஒரு சின்ன ஓவர்வியூவாக காமிக்கிறேன், அதுக்கப்புறம் கார்டன் டூர் வந்து தனியாக காமிக்கிறேன். நம்ம கார்டனோட ஃபுல் வியூங்க இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இந்த கார்டன் என்னோட நிறைய சந்தோஷத்தில் பங்கெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம கார்டனில் கருவேப்பிலை எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. சரி கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுக்காக ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கோங்க. இங்கே வந்து கொடியும் கட்டி விட்டுருக்கோம், இருந்தாலும் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். எதுக்காக ஸ்டாண்டு அப்படின்னா இங்கே வந்து வின்டர் டைமும் வரும் இல்லையா, அப்போ எங்கே வெயில் வரும்னே தெரியாது. ஸோ அப்போ வந்து போட்டுக்கிறதுக்காக நாங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரானாலும் போட்டுக்கோம். இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம அழகாக மடக்கி ஒரு இடத்துல வந்து ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும். சரி இது ரொம்ப பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்கே கத்தாரில் 99% எல்லா வீட்லேயும் இந்த துணி காய போடுற ஸ்டாண்ட் இல்லாத வீடே இருக்காது. அதே நேரம் இது மாதிரி துணியில் காய போடுறது பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு வீட்டில் தான் இருக்கும். இப்போ நியர்பை இப்போ இங்கே நம்ம ஃப்ளாட்டில் வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் 180 வீடு இருக்குது அப்படின்னா நியர்பை ஒரு 40 வீட்டு 30 வீட்டுக்கிட்ட தான் வந்து இது மாதிரி கொடி கட்டி போடுவாங்க. மீது எல்லாருமே ஸ்டாண்டு வச்சு வீட்டுக்குள்ளாரையே தான் துணியை காய போட்டுப்பாங்க. நம்ம திரும்பி உள்ளார போயிட்டு ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சைக்கிள் பற்றி சொல்லியே அப்படிங்க, நான் வாங்கி 4 வருஷம் கிட்ட ஆகுது. இது வாங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருந்தேன். அப்புறம் அச்சு பாப்பா அப்படியே போயிடுச்சு. புது சைக்கிளாக வாங்கிருந்து இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்னைக்கு இதுக்கான டைம் வரும்னு தெரியல. எடுத்து ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம முன்னெல்லாம் வந்து சைக்கிள்லேயே போயிட்டு கிராண்ட்மா லூலுலாம் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகிறோம். சீக்கிரமாக பிளான் பண்ணுவோம். ஆமாம் பிளான் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசை, சைக்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. குட்டி ஸ்கூல் முடித்து வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா. என்னம்மா எழுதுறீங்க?
தமிழ் இப்போதான் முடித்தேன். முடிச்சிட்டிங்களா? இங்கே கத்தார் ஸ்கூல்லேயே வந்து தமிழ்லாம் சொல்லித்தராங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ சார் வந்து எல்லாம் எழுதிட்டுருக்காரு, ஹோம்ஒர்க் எல்லாமே. நோட்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா? 6 daysக்கு 3 lessons நோட்ஸு. ஜாலியா? சரி, அழாத. கத்தார் ஸ்கூலில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த சைடு ஹாலு, இப்படி கிச்சன், இது முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம உள்ளார என்ட்ரானோம் அப்படின்னா ரூமு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹவுஸு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த ரூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கும் மற்ற எஸ்தானை விட. ஏன்னா இங்கே ஒரு பெட்டு போட்டாலே முடிஞ்சிடும் மீதி எஸ்தானெல்லாம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து பெட்டு போட்டு கொஞ்சம் கீழே கொஞ்சம் பேர் தூங்கலாம். இந்த குழந்தைங்க நடக்கிறதுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் சிங்கிள் பெட்டு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நாங்கள் பெட்லலாம் தூங்குறது கிடையாது, கீழே தாங்க தூங்குவோம், தரையில் தான் தூங்குவோம். அது பெட்டு வந்துட்டு எதுக்காகனா இங்கே டிவி இருக்கு இல்லையா, டிவி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு அதில் உட்காரத்துக்காக நாங்கள் அந்த பெட்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். அதனால நாங்கள் வந்துட்டு டபுள் பெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் காட்டாக கொடுங்கன்ட்டு பெட்டு வந்து நாங்கள் எங்களோடது இருந்தது, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரூமில். நெக்ஸ்ட்டு பிரிண்டர் வச்சுருக்கோம். குட்டீஸ் வந்துட்டு ஸ்கூல் போனாங்கன்னா கண்டிப்பாக பிரிண்டர் வந்து மஸ்ட்டு. ஏன்னா ஸ்கூலில் 8 மணிக்கெலாம் மெசேஜ் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து அனுப்புவாங்க. அதனால் வீட்டில் பிரிண்ட் அவுட் இருந்தால் தான் சரி வரும், பிரிண்டர் இருந்தால் தான் சரி வரும். நெக்ஸ்ட் இது நம்ம தையல் மிஷின், ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டிவி வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்துங்க. அவங்க கொடுத்த டிவி வந்துட்டு ஹாலில் இருக்குது. இந்த டிவி வந்துட்டு ரூம் கொண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ எங்கள் வீட்டில் 2 டிவி இருக்குது. ஒன்று வந்து வேணான்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு கிராஸ் பண்ணிடணும். அது ரிட்டர்ன் பண்ணணும்னாங்க சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த ஸ்பேஸ் ஒரு மாதிரி இருக்குமே வெறிச்சோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வார்ட்ரோப் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. நான் மேரேஜ் ஆனப்பெல்லாம் இதில் சும்மா ஷூட்கேஸ் வச்சுட்டு இருப்போம், அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது. இப்போ அச்சுக்குட்டி விசாகன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நிறைய சேர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்துட்டு ஸ்பேஸ் சேவ் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒன்று ஒன்று வாங்கியிருப்போம். ஹாலில் ஒரு ரேக் வந்து வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மட்டும் தனியாக ஒரு பாக்ஸு, அது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக நாங்கள் வச்சு இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் வாங்கி நியர்பை எப்படியும் ஒரு 5 வருஷம் கிட்டையாவது இருக்குங்க. ஸோ அப்போ வாங்கினது தான் இதெல்லாமே. ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூமில் இருந்தாலுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு இதெல்லாம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது மேலே ஃபுல்லாக ட்ரெஸ் ரேக்கு, இதெல்லாம் அவரோடது எல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த விசாகன் குட்டி வந்துட்டு 1 2 3 ஸ்டார்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் ஒட்டினோங்க. இப்போ அச்சு பாப்பாவும் மறுபடியும் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கா. அதே மாதிரி ஏபிசிடி வந்து ஒட்டி வச்சுருக்கோம். இதாங்க நம்மளோட சாமி ஷெல்ஃபு. சாமி ஷெல்ஃப்க்குன்னு ஒரு கபோர்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக நாங்கள் வந்து இதெல்லாம் திங்ஸ் தான் வச்சுருக்கோம். என்னோடது சாரீஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு கபோர்டுங்க. இதோட டோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா விசாகன் குட்டியும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளாட்றன்ட்டு உடச்சிட்டாங்க. சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்னோட ரேக்கு, இது ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நம்மளுடைய ரூம் இதுதான். இப்போ நம்ம வீட்டு வாடகைக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்மளோட வீட்டு வாடகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவையும் மாறுங்க, சரிங்களா? இதுதான் ஃபிக்ஸட் அப்படின்ட்டு கிடையாது. இப்போ என்ன ரெண்ட் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம் வந்து இப்போ எங்களோட வீடு எவ்வளோ ரெண்ட்டுனா 3000 ரியால் வந்துட்டு போயிட்டுருக்கு. 3000 கிடையாது, 2950 அதுதான் வந்துட்டு இங்கே ரெண்ட்டு. அதோட கரண்ட் பில்லு தண்ணி பில்லுலாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது, 0. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து வாடகை வந்து 2950 வருது நம்ம வீட்டுக்கு. இதே ஃபிக்ஸடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ரெனியூ பண்ணோம் அப்படின்னா மாறும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எடுக்கிறோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. அந்த 1 வருஷத்துக்கு வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ அந்த 1 வருஷம் நீங்கள் பிடிக்குதோ இல்லையோ இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்க கண்டிஷனு. இப்போ நம்ம ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஷோஃபா கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் வந்துட்டு வார்ட்ரோப் பார்த்தீங்க இல்லையா, அந்த வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க. இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த டீப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. அது டெய்லரிங் மிஷின் வச்சுருந்தேன் இல்லையா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது வந்து அவங்க கொடுத்தது தான்.
கட்டில் அதெல்லாம் அவங்க தான் தந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்போ நல்ல கண்டிஷனாக இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீடு எடுக்கிறப்போ அவங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஒரு மாதம் ரெண்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு தான் தருவாங்க. ஸோ அந்த அப்போதைக்கு என்ன ரெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு மாதம் வாடகை வந்துட்டு அட்வான்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு லெஸ் பண்ணிட்டு தான் தருவாங்க. இப்போ வாடகை பார்த்தீங்க அப்படின்னா 2950 வருதா. ஸோ இந்த 2950 வந்து நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக பே பண்ணணும். ஸோ அதுலேருந்து அவங்க லெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு திங்ஸ் இருந்தால் நம்ம எப்படி பொறுப்பாக யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே இவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலுமே, சாரி ஃப்ரீலாம் கிடையாது, நம்மளோட வாடகையோடு சேர்த்து கொடுத்துருந்தாலுமே நம்ம அதுக்கான பொறுப்போடு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன். கத்தாரில் ஹவுஸ் ரெண்ட் எல்லாம் எவ்வளோ வருது, எந்தெந்த ஏரியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பாருங்கள். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்தியாவோட ரேட்டில் இந்த வீட்டுக்கு நாங்கள் எவ்வளோ வாடகை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா 67,260 ரூபா கிட்ட வருதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வந்து சிங்கிள் பெட்ரூம்க்கான இதுங்க. இங்கே வந்து ஸ்டுடியோ டைப் ஹவுஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட ஏரியா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே இன்னும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வெளியில் வந்துட்டு ஒரு டெரஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீட்டுக்கான ரெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 2000 ரியல் வந்துட்டு வரும். நம்ம வெளியிலே வந்துட்டு துணிக்காய் போடுறது, குட்டீஸ் வந்துட்டு விளையாடுறது, அந்த இடம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீட்டில் நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கோம் அப்படின்னா 6.5 வருஷமாக இருக்கோங்க. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கோம் அப்படின்னா நியர்பை 7.5 இயர்ஸ், 7.5 வருஷமாக இருக்கோம். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் அது வேறு வீடு. ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் வந்து 6.5 வருஷம் ஆகுது. விசாகன் குட்டிக்கு வந்து 1.5 வயசாக இருக்கப்போ இந்த வீட்டுக்கு வந்தோம். இப்போ விசாகன் குட்டிக்கு வந்து 8 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். மெயினாக எதுக்காக நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக சூப்பராக இருக்குங்க. இதை விடவே இன்னொரு சைஸில் இருக்கும். ஆனால் 1 BHK தான். ரெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான் வந்துருந்துச்சு. எதனால் ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா அவனுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு செட்டு அப்படிலாம் யாருமே கிடையாது அங்கே பக்கத்தில். எனக்குமே கொஞ்சம் ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த தமிழ் பேசுகிற அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இவனுக்கும் விளையாடுறதுக்கும் வெளியில் எதுவும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கே வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து 6.5 வருஷமாக இருக்கோம். நாங்கள் கத்தார் வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா 9.5 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் 10 வருஷம் முடிய போகுது. ஓகே, இதுதான் இங்கே கத்தாரில் எங்களுடைய வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.